எல்லாத்துக்கும் வணக்கம். என் பேர் அஜித். நான் இந்த மாதிரி எவரெஸ்ட் ஸ்பீடில் டிரைவராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் 4 மந்த்தாக. இந்த மாதிரி எம்பிஜின்னு ஒரு ஸ்கீம் வந்திருக்கு. அது வந்து எப்படின்னா, நான் போன வீக் வந்து 57 ஹவர் ஒர்க் பண்ணியிருந்தேன். ஆனால் நான் வந்து ஏர்ன் பண்ணது வந்து 60,000 தான். ஆனால் இந்த எம்பிஜியில் வந்து 57 ஹவர் இருந்தால் 18,000 ஏர்ன் பண்ணலான்னு சொன்னாங்க. ஆனால் எனக்கு வந்து திரும்பி நான் 16,000 தான் ஏர்ன் பண்ணியிருந்தேன். அதனால் எனக்கு வந்து 2,000 வந்து கம்பெனியில் டாப் அப் பண்ணிட்டாங்க. இது மாதிரி புதுசாக வர டைப்புக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், சூட்டபுளாக இருக்கும். திரும்பி எல்லோரும் ஜாயின் பண்ணுங்கள். நானும் நல்லா ஒர்க் பண்ணிட்டுருக்கேன், நல்லா ஏர்ன் பண்ணியிருக்கேன். நீங்கள் நல்லா ஏர்ன் பண்ணலாம். நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். என் நேம் சந்தோஷ். நான் இந்த எவரெஸ்ட் ஸ்பீடில் ஜாயின் பண்ணி 1 மந்த் ஆகுது. நான் இப்போ லீஸ்லேருந்து டிடிஓக்கு மாறலான்னு வந்தேன். இன்றைக்கி தான் மாறினேன். இன்றைக்கி வெஹிக்கிள் எடுத்துட்டேன். வெஹிக்கிள் எடுக்கிறப்ப தான் சொன்னாங்க ஆஃபீஸில் இது மாதிரி புதுசாக ஒரு ஸ்கீம் வந்துருக்கு. ட்ரை என்ன ஸ்கீம் கேட்டப்போ தான் சொன்னாங்க எம்பிஜின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கீம் சொன்னாங்க. அது என்னன்னு கேட்டது தான் மினிமம் பிஸ்னஸ் கேரண்டின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கீம் சொன்னாங்க. இந்த ஸ்கீம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா 50 மணி நேரம் நம்ம ஆன்லைன் ஆக்டிவ்ல இருந்து கேன்சலேஷன் ட்ரிப்பு 15% கீழே வச்சிருந்தா கட்டாயமாக 16,000 வரைக்கும் ஏர்ன் பண்ணலாம்னு சொல்கிறாங்க. அப்படி அதுக்கு கீழே நம்ம ஏர்ன் பண்ணியிருந்தோம்னா இந்த மீதி இருக்க அமௌண்ட்ஸ் வந்து கம்பெனியே டாப் அப் பண்ணி கொடுக்குறேன்னு சொன்னாங்க. அதே மாதிரி 57 மணி நேரத்துக்கு இருந்தால் 18,000, 64 மணி நேரத்துக்கு இருந்தால் 20,000 கம்பெனி தரேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்கீம் வந்து ரொம்ப புதுசாகவும் இருக்குது, ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குது. தேங்க்யூ.